நம்ம என்ன தைக்க கத்துக்க போறோம்? பட்டு பாவாடை சட்டை, பெப்ளம் டாப், பெட்டிகோட் பாவாடை. இந்த பெப்ளம் டாப் பெட்டிகோட் பாவாடை மட்டும் இல்ல, இந்த பாவாடை சட்டையையும் தனித்தனியா எப்படி தைக்கணுங்கிறத கத்துக்க போறீங்க. 2 ட்ரெஸ்ஸையும் ஒரே கிளாஸ்ல கத்துக்க போறீங்க. இந்த செட்ல நான் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இந்த மாதிரி ப்ளீட்டட் வச்சு பெப்ளம் ரெடி பண்றது எப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். யோக் பார்ட் தனியா, இந்த பெப்ளம் பார்ட் தனியா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ற இடத்துல இந்த மாதிரி பாவாடியோட கலர்ல அழகா பைப்பிங் கொடுத்துருக்கோம். அதுவும் நல்லா திக்கா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி திக்கா ரெடி பண்ணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ல இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணணும், இந்த பஃப் ஸ்லீவுக்கு பார்டர் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்ல வந்து எப்படி அழகாக ஃபினிஷ் பண்ணுமோ அதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் ஃபினிஷிங் அழகாக கொடுக்குற வகையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரோப் எப்படி வைக்கணும், இந்த ரோப்பில் லேட்கின் எப்படி ரெடி பண்ணி வைக்கணும், ஊக்கனை எப்படி வைக்கணும், எவ்வளோ தூரத்துக்கு கேப் வைக்கணும், அதெல்லாங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம், இந்த பாவாடையில் பெட்டிக்கோட்டோட நம்ம வந்து ப்ளீட்டட் எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கணுங்கிற சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷனோட ஒரு குழந்தைக்கு அளவெடுத்து அந்த குழந்தைக்கு எவ்வளோ துணி தேவைப்படும், அது எப்படி கால்குலேஷன் பண்ணலாம், எப்படி வந்து அதை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளீட்டட் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அதை எப்படி அயன் பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது மாதிரி பெட்டிக்கோட்டோட பாவாடை தச்சு போடும்போது குழந்தைங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ட்ரெஸ் தைக்க நான் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இந்த மாதிரி சட்டை தனியாக பாவாடை தனியாக எப்படி தைக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் பாவாடை நிறைய துணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளேராக எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ப்ளீட்லேயுமே ப்ளீட் முடிகிற இடத்துல நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு அழகாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாவாடையில் இந்த மாதிரி லெஹங்காக்கான லேட்கினும் எப்படி ரெடி பண்ணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். சட்டையில் இந்த மாதிரி பார்டரை சென்டரில் வச்சு நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்லீவில் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கு கீழே குட்டியாக நம்ம பைப்பிங் அளவுக்கு பார்டர் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். ரோப் எப்படி வைக்கணும், இந்த மாதிரி லேட்கின் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சட்டைக்கு எப்படி ஹூக்கனை வைக்கணும், இந்த மாதிரி க்ளோஸாக வர மாதிரி எவ்வளோ அழகாக வைக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சட்டையில் இந்த மாதிரி சைட் ஸ்லீட் எப்படி தைக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம், நம்ம பாவாடையில் இந்த மாதிரி நாடாக தான் வச்சுருக்கோம். நம்மளுடைய இடுப்பு அளவுக்கு எவ்வளோ வேணுமோ இறுக்கி கட்டினாலும் நம்ம வச்சுருக்க ப்ளீட் எதுவுமே மடங்காது. அந்த அளவுக்கு நான் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது எப்படி தைக்கணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளுடைய உடம்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி லைனிங் எப்படி எடுக்கணும், மெயின் ஃபேப்ரிக் எப்படி கால்குலேஷன் பண்ணி எடுக்கணும், எத்தனை மீட்டர் துணி வாங்கணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலுமே நீங்கள் இந்த ஒரே கிளாஸ்லேயே கற்றுக்குவீங்க. ஒரே ஃபீஸு ஒரே கிளாஸ், 2 விதமான ட்ரெஸ்ஸும் தைக்க கற்றுக்க போகிறீங்க. இந்த ஒரு செட் நீங்கள் கடையில் தைக்க கொடுத்தீங்கன்னா 1200 இல்லாமல் உங்களுக்கு எங்கேயுமே தச்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வெறும் 499 இந்த 2 செட்டுமே நீங்கள் எப்படி தைக்கணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுத்த ஃபீஸை இந்த ஒரு செட் தைக்கிறதுலேயே சம்பாரிச்சிடலாம். இந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்குறீங்க அப்படின்னா வெறும் பட்டு பாவாடை சட்டை மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நான் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் பட்டு பாவாடை சட்டை கிளாஸ் இருக்குது. நீங்களும் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. இது கூடவே சர்டிஃபிகேட்டும் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.